ஒரு நாள் சிவபெருமானின் மகனான விநாயக பெருமான் தன் தந்தையை பார்ப்பதற்காக கைலாயம் சென்றார். மகனை பார்த்தவுடன் பொறுப்புகளை எல்லாம் விநாயகருக்கு கொடுத்து விட்டார். விநாயகரும் பொறுப்புகளை தன்வசம் வாங்கிக் கொண்டார். பொறுப்பை பெற்றுவிட்டு அப்படியே இருந்துவிட முடியுமா என்ன? உலகங்களை பார்வையிட சென்றார். அப்படியே சந்திரனையும் பார்க்கச் சென்றார். அஹஹஹா, என்ன இது உருவம் என்று விநாயகரை பார்த்தவுடன் கேலி செய்தார் சந்திரன். நீ அழகாக வெண்மதியாயிருப்பதனால் தானே என்னை கேலி செய்கிறாய். இன்று முதல் நீ இருண்டு போவாய் என்று சாபம் கொடுத்தார் விநாயகர். சந்திரன் உடனே இருண்டு போனான். என்ன செய்வதென்றே புரியாமல் சாப விமோச்சனம் வேண்டி நின்றார் சந்திரன். சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். சிவபெருமான் அவருக்கு தரிசனமாகி, என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னார். மீண்டும் என் அழகை எனக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றார் சந்திரன். உடனே சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கினார். 3ஆம் பிறையன்று